தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் சேருமாறு வரக்கூடிய பத்திரிகை விளம்பரங்களை பார்த்ததாகவும் கூடுதல் வரி விலக்கு இருப்பதாக அதில் கூறப்பட்ட நிலையில தான் கணக்கு வைத்துள்ள 2 வங்கி கிளைகளை தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் கணக்கு தொடங்க அணுகியதாக ஒரு நேயர் சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கிருந்த ஊழியர்கள் முதல் மேலாளர் வரை அனைவரும் பிரதமரின் அடல் பென்ஷன் திட்டத்தை பற்றி தான் கூறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து தங்களுக்கு முறையான அறிவிப்பு வரல அப்படின்னு சொன்னதாகவும் கூறியிருக்காரு. ஒருபுறம் திட்டத்தை பிரபலப்படுத்த அரசு விளம்பரம் செய்யும் நிலையில் வங்கிகளின் நிலை இப்படி இருப்பது ஏன் என்று அந்த நேயர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கான பதில் என்னன்றதை பார்க்கலாம். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றி நேயர் கேட்கிறார். விளம்பரங்கள் வந்த போதிலும் சில வங்கி கிளைகளில் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை என்கிறார் நேயர். இது உண்மையும் கூட. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அநேகமா எல்லா அரசுடைமை வங்கிகள், தனியார் வங்கிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வங்கியின் எல்லா கிளைகளிலும் இது செயல்படுத்த மாட்டார்கள். ஒரு வங்கியில குறிப்பிட்ட சில கிளைகள்ல தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஆனா ஒன்னும் இதுக்காக கவலைப்பட வேணாம். நேயருக்கு நம்ம சரியான வழிகாட்டுதலை கூறலாம். இந்த ஒண்ணு அவங்க ஒரு அந்த ஏதாவது ஒரு பெரிய வங்கியை போய் அணுகி, பெரிய கிளையை போய் அணுகி, அந்த எந்த கிளையிலெல்லாம் இது செயல்படுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போன்ல கூட PFRDA இணையதளத்துல பார்த்தா கூட எந்த வங்கியின் எந்த கிளையில இது செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிதா முடிக்கக்கூடிய விஷயம். சப்ஸ்கிரைபர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்றாங்க. அந்த ஃபார்ம், அந்த படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுக்கணும். ரெண்டாவது, வழக்கமா ஒரு அக்கௌண்ட் ஓபனிங் ஃபார்ம் பேங்க்ல கொடுக்கிற மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டை ஒரு தேர்தல் ஆணையம் கொடுத்த அட்டையாக இருக்கலாம், அல்லது பேன் கார்டா இருக்கலாம், அல்லது ஆதார் அட்டையா இருக்கலாம். வழக்கமான அட்டைகள்ல, வழக்கமான அடையாளங்கள்ல ஒண்ணு. மூன்றாவதாக வசிப்பிடத்தின் சான்று. எங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப், அவ்வளவுதான், வசிப்பிடத்தின் சான்று. நான்காவதாக இங்க முக்கியமாக இவங்களுக்கு தேவைப்படுறது வயது. அதை தெளிவுபடுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வேணும். இவ்வளவுதான் இதுல இருக்கிற ஆவணங்கள். இந்த 4 தவிர சேரும்போது குறைந்தபட்ச பணம் செலுத்த வேண்டும். இந்த குறைந்தபட்ச பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய். அது வருஷத்துக்கு 6000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 500. ஒரு வருஷத்துல 6000 ரூபாய அவர் ஒரு தடவையிலையும் கட்டலாம், 12 தடவையிலையும் கட்டலாம். அவர் சௌரியம் போல கட்டலாம். இது குறைந்தபட்சம் தான் தவிர அதிகபட்ச வரம்புன்னு ஒண்ணும் கிடையாது.